இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி சேல் பார்த்தீங்கன்னா ஒரு 4.25 ஏக்கரா கொண்ட செம்மண் நிலம் ஒன்று சேலுக்கு வந்திருக்குங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தை சேர்ந்ததுங்க. மொத்தம் 4.25 ஏக்கருங்க. இந்த 4.25 ஏக்கருமே பட்டாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 55 தென்னை மரம் வந்து காப்பு கண்டிஷனில் இருக்குதுங்க. 1, 2 மரத்தில் தாங்க பட்டு போயிருக்கு. ஒரு 55 to 56 மரம் வந்து நல்லாவே இருக்குதுங்க. மொத்த விஸ்தீர்ணம் பார்த்தீங்கன்னா 4.25 ஏக்கராங்க. அக்கம் பக்கம்லாம் நல்லா விவசாயம் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், முத்து சோளம்லாம் போட்டிருக்காங்க. இந்த மண் நல்ல மண் வளங்க. இந்த இடம் வந்து நல்ல ஒரு விவசாயம் எடுத்திங்கன்னா அருமையாக இடத்த டெவலப் பண்ணலாங்க. பாருங்கள், மண் வந்து செம்மண் நிலம் தாங்க. இடமும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்டெப்பாக இருக்குங்க. மொத்தம் 4 ஸ்டெப்பாக இருக்குதுங்க. 4 ஸ்டெப்புமே அப்படியே பார்த்தீங்கன்னா சதுரமாக இருக்குதுங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா 4.25 ஏக்கருங்க. இந்த 4.25 ஏக்கரில் பார்த்தீங்கன்னா ஒரு 55 to 56 தென்னை மரம் இருக்குங்க. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, எனக்கு வந்து வெறும் காடாக இருந்தால் போதுங்க, கிணறு போரு கிணத்து சர்வீஸோடு இருந்தால் போதுங்கன்னு கேட்டிருந்தீங்க. அவங்களுக்கெல்லாம் ஏற்ற இடங்க. ஒரு 55 தென்னை மரத்தோட ஒரு கிணறு சர்வீஸோடு இருக்குதுங்க. நம்ம இடத்துல நம்ம எப்படி பாக்கு தோட்டம்லாம் இந்த இடத்துக்கு நல்லா வருங்க. சில பேர் கேட்டிருந்தீங்க, பாக்கு தோட்டம் உருவாக்குற மாதிரி இடம் இருந்தால் சொல்லுங்கள், அந்த மண்ணுக்கு பாக்கு வர மாதிரின்னு. இந்த ஏரியா ஃபுல்லாகவே நல்லா பாக்கு வர ஏரியா தாங்க. இந்த மண்ணுக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 6 மாதத்து பயிர் எல்லாமே நல்லாவே வருங்க. குச்சிக்கிழங்கு வருங்க, மக்காச்சோளம் வருங்க, பேபி கார்ன், அந்த மாதிரி இந்த மண்ணுக்கு வந்து எல்லா பயிருமே நல்லா வரக்கூடிய இடம் தாங்க இது. மொத்தம் பார்த்தீங்கன்னா 4.25 ஏக்கருங்க. அந்த 4.25ல் வெறும் 55 தென்னை மரம் தாங்க இருக்குது. போக மீதி இடம் எல்லாமே எம்டியாக தாங்க இருக்குது. நாம் எப்படி காடு வேணுமோ நம்ம அப்படி உருவாக்கிக்கலாங்க. மெயினாக இந்த இடம் வந்து ஊரை ஒட்டியே தாங்க இருக்குது. பாருங்கள், நீங்கள் பார்க்குறது தான் ஊத்துமேடுங்கிற ஊர். அது வரலுமே பஸ்ஸு வருங்க. பஸ்ஸு விட்டு இறங்கினா போதுங்க, நம்ம இடத்துக்கு சும்மா நடந்தே வரலாங்க. நடந்து வர தூரத்தில் தாங்க நம்ம இடம் இருக்குது. மெயினாக இந்த மண்ணுக்கு பார்த்தீங்கன்னா பாக்கு நல்லா வருங்க. அதே மாதிரி இந்த ஏரியாவுமே பார்த்தீங்கன்னா ஊத்துமேடுங்கிற ஏரியாங்க. அதனால் வந்து தண்ணிக்கு பிரச்சனை இல்லாத ஏரியாங்க. அதே மாதிரி எல்லா இடத்துக்குமே பார்த்தீங்கன்னா பைப் லைன் போட்டிருக்காங்க. வயலுக்கு நம்ம மோட்ரு போட்டு கேட் வால் திருப்பினா போதுங்க, வயலுக்கு தண்ணி பாஞ்சிக்குங்க. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஏக்கர் 50 லட்சத்துக்கு கீழே இருக்க இடமா சொல்லுங்கன்னு. அவங்களுக்கெல்லாம் ஏற்ற இடம் தாங்க இது. அந்த பட்ஜெட்டில் தாங்க இருக்குது. இது வந்து நிறைய பேர் பாக்கு தோட்டம் உருவாக்குறதுக்கான இடமா கேட்டிங்க, அதுக்கும் ஏற்ற இடம் தாங்க. வேலையாட்களும் இங்கே பக்கத்துலேயே எந்நேரமும் நமக்கு கிடைப்பாங்க. அதனால் வேலையாட்களுக்கு பிரச்சனை இல்லாத இடம் தாங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த 4.25 ஏக்கராக்கு தனி கிணறுங்க. தனி கிணறு 5 ஹெச்பி ஃப்ரீ இபி சர்வீஸோடு இருக்குதுங்க. அதுபோக இந்த 4.25 ஏக்கரில் பார்த்தீங்கன்னா ஒரு போர் ஒன்று இருக்குதுங்க. ஒரு போரு, ஒரு தனி கிணறு, 5 ஹெச்பி ஃப்ரீ இபி சர்வீஸுங்க. இந்த கிணறு சுற்றியும் பார்த்தீங்கன்னா சும்மா புதார் மாதிரி எல்லாம் முளைச்சிருக்குங்க. இதெல்லாம் க்ளீன் பண்ணாலே போதுங்க, இடம் நல்லா இருக்குங்க. இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், இது சேலம் டு சென்னை போகிற நேஷ்னல் என்ஹெச்சுங்க. நேஷ்னல் என்ஹெச்லேருந்து ஆத்தூர், இந்த இடத்துலேருந்து ஆத்தூர் சரியாக 8 கிலோமீட்டர் தாங்க. 8 கிலோமீட்டர் முன்னாடி கொத்தாம்பாடின்னு ஒரு ஊர் வருங்க. கொத்தாம்பாடி லெஃப்ட் எடுக்கணுங்க. அந்த லெஃப்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா சரியாக நம்ம இடம் பார்த்தீங்கன்னா 7 கிலோமீட்டருங்க. இப்போ இந்த இடம் பார்த்தீங்கன்னா கொத்தாம்பாடி ஜங்ஷனுங்க. இங்கேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம இடம் பார்த்தீங்கன்னா சரியாக ஒரு 7 கிலோமீட்டர் வருங்க. பாருங்கள், வரப்பே ஒரு பெரிய கோயில் ஒன்று இருக்குதுங்க. ஃபஸ்ட்டு ஒரு 2 கிலோமீட்டரில் ஒரு பெரிய கோயில் ஒன்று இருக்குதுங்க. நம்ம இடம் வரலுமே தார் ரோடு தாங்க. எங்கேயுமே மண் ரோடுக்கு உண்டான வேலையே இல்லைங்க. பாருங்கள், எனி டைம் பஸ்ஸு போகிற வசதி தாங்க. எனி டைம் பஸ் வசதி இருக்குங்க. பாருங்க, இதுதாங்க ஊத்துமேடு. நீங்க பார்த்த பஸ் வந்து இது வரலுமே வருங்க. இந்த ஊத்துமேடு ஸ்டாப்ல இறங்குனோம்னா இங்கேருந்து இறங்கி நடந்து போற தூரம் தாங்க நம்ம காடு. பாருங்க, நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சாயத்து பஸ் போகிற ரூட்ல இருந்து வந்து நமக்கு தனியாக தடம் வந்துடுதுங்க. இந்த தடம் பார்த்தீங்கன்னா 30 அடி தடங்க. இந்த மண் தடம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சரியா 30 அடி தடங்க. வெறும் இங்கேருந்து 350 அடியிலே நம்ம இடம் வந்துருங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் 44 லட்சம் தான் சொல்றாங்க. கிரயத்தை பொறுத்து முன்ன பின்ன அனுசரித்து எடுத்துக்கலாங்க. நல்ல விவசாய நிலங்க.